பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் சார்பாகவும் குளோபல் புத்தா ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் இந்த வகுப்பிற்கு வரவேற்கிறேன் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நான் பேச போற தலைப்பு என்னன்னா, பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கத்தின் மகத்துவம் அப்படிங்கிற அந்த தலைப்புல தான் நான் பேச போறேன். நம்ம எல்லாருக்கும் சின்ன குழந்தையில இருந்தே நிறைய கேள்விகள்ங்கிறது நம்ம மனசுல இருக்கும். நம்ம எங்க இருந்து வந்தோம், இந்த படைப்புங்கிறது எப்படி தோன்றுச்சு, இந்த மரம், செடி, கொடிகள், மனிதர்கள் இதெல்லாம் எப்படி தோன்றுனாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் சின்ன குழந்தையில இருந்தே. ஏன்னா குழந்தைகளா நம்ம எப்பவுமே அந்த ஆன்ம நிலையில இறைவன் கூட கனெக்ட் ஆகி தான் இருப்போம். அதனால ஒரு பிறப்புன்னு எடுத்த உடனேயே நம்மளுக்குள்ள அந்த கேள்விகள்லாம் எழும். அதே மாதிரி தான் எனக்கும் சின்ன குழந்தையில இருந்தே அந்த கேள்விகள்லாம் எழுந்துச்சு. அப்போ நான் நிறைய கேள்விகள் என் அப்பா அம்மாட்டையும் சரி, என் பாட்டிட்டையும் சரி நான் கேட்டிருக்கேன். அப்போ இதுக்கெல்லாம் ஆன்சர் அந்த நேரத்துல எனக்கு கிடைக்கல. அப்போ லைஃப் போய்க்கிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்கூல் படிக்கிறப்ப ஒரு 8th அப்ப எனக்கு என் பாட்டி பகவத்கீதை வச்சிருந்தாங்க. அத வாங்கிட்டு நான் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் கிட்டக்க தான் அத வாசிக்க ஆரம்பிச்சேன். அதுல என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப ஆன்மால இருந்து தான் எல்லாமே தோன்றுச்சு அப்படிங்கிற அந்த ஃபேக்ட் அதுல இருந்துச்சு. ஆனா கிருஷ்ணரை நம்ம கும்பிட்டாதான் அந்த என்லைட்மெண்ட்றத அடைய முடியும் அப்படிங்கிற அந்த விஷயமும் இருந்துச்சு. அப்ப நான் கிருஷ்ணரை கும்பிட்டுருக்கேன். அதே மாதிரி ஆனா என்னோட கேள்விகள்ங்கிறது அப்படியே தான் இருந்துட்டே இருந்துச்சு. அதே மாதிரி பல்வேறு கடவுள்கள், சிவனையும் நான் கும்பிட்டுருக்கேன். அப்படி நிறைய கேள்விகள் எனக்குள்ள இருந்துட்டே இருந்தது. ஒரு கட்டத்துல ஒரு ஸ்கூல் 11th 12th படிக்கிறப்ப என்னோட பேரண்ட்ஸ்க்கு ஹெல்த் இஷ்யூஸ்ங்கிறது வர ஆரம்பிச்சது. அப்போ அதுவும் என்ன ஒரு ஒரு லெவல்ல அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சது. எதுக்காக இப்படி நடக்குது? நம்ம எல்லாருக்கும் நல்லது தானே நினைக்கிறோம். எதனால இப்படிப்பட்ட பிரச்சனைகள்ங்கிறது லைஃப்ல வருது? அதுக்கான ரூட் காஸ்ன்றது என்ன? அப்படின்ற கேள்விகள் நிறைய எனக்குள்ள இருந்துச்சு. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் என்னோட ஸ்லீப்பிங் பேட்டர்ன்ஸையும் அஃபெக்ட் பண்ணுச்சு. அந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் வாழ்க்கையில இருந்துட்டே இருந்துச்சு. அதுக்கான கேள்விகளும் எனக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. அப்படி போயிட்டு இருக்கப்ப ஓரளவு காலேஜ் அப்படி படிக்கிறப்ப நான் பிரம்மகுமாரிஸ் அப்படிங்கிற அந்த இதுல பி.கே. சிவானி அவங்களோட வீடியோ நான் கேட்டேன். எல்லாத்துக்குமே கர்மா தான் காரணம். ஆனா நம்ம மெயினா நியூ கர்மா கிரியேட் பண்ணணும்னா நம்மளோட தாட்ஸ்ல கவனத்தை கொண்டு வரணும். புதுசா நல்ல எண்ணங்களை நம்மளுக்குள்ள போடணும் அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி அதை பார்த்து எனக்கு வந்துச்சு. அப்போ 1 ஹார்க்கு ஒருக்க நம்ம சைலண்டா இருக்கணும் அப்படின்ட்டு அந்த இதுல சொல்லியிருப்பாங்க. ஆனா எம்ப்டினஸ்ல அதிக நேரம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி எனக்கு அந்த நேரத்துல இல்ல. அதுக்கப்புறம் ஆசான்ஜி அப்படின்ற அவரோட வீடியோவும் நான் பார்த்திருக்கேன். அப்போ நம்மளுக்குள்ளதான் இறைவன் இருக்காரு. நம்ம நினைச்சா எல்லாத்தையுமே மாத்த முடியும். ஆஸ்ட்ரா ஆஸ்ட்ராலஜி அதாவது ஜோசியத்துல இருந்தாலும் அதையும் தாண்டி எல்லாத்தையும் மாத்துற சக்தி நம்மளுக்குள்ள நம்ம ஆன்மாக்குள்ள இருக்கு. அதுக்கு நம்ம தியானம் பண்ணணும் அப்படின்ற அந்த விஷயத்த சொன்னாங்க. ஆனா எப்படி தியானம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி எனக்கு அதுல கிடைக்கல. இதே மாதிரி நிறைய பேரோட வீடியோஸ் பார்த்திருக்கேன். அப்போ காசு கட்டினாதான் தியானம்ங்கிறத கத்துக்க முடியும். இல்லைன்னா நேரா அந்த வகுப்புக்கு போய் தான் தியானம்ங்கிறத நம்மளால கத்துக்க முடியும். அப்படி இல்லாம சில சொசைட்டிஸ்ல என்ன இருந்ததுன்னா, ஃபேமிலி லைஃப்ல இருந்தா நம்மளால தியானம்ன்றத கத்துக்க முடியாது. என்லைட்மெண்ட்ன்றத அடைய முடியாது அப்படின்ற அந்த விஷயமும் நிறைய இடத்துல இருந்துச்சு. இப்படி போயிட்டே இருக்கப்ப நாங்க ஃபேமிலி வைஸா வெஜிடேரியன் தான். ஆனா அப்பப்ப மத்த ரிலேட்டிவ்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ்னால சில நேரம் அந்த நான்வெஜ் சாப்பிடுற அந்த கஷ்டமும் எங்களுக்குள்ள வந்திருக்கு. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல எனக்குள்ள நிறைய ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்ததை நான் உணர்ந்திருக்கேன். இப்படி லைஃப் போயிட்டே இருக்கப்பதான் ஒரு சுச்சுவேஷன்ல என்னோட அம்மா இறக்குறாங்க. அப்போ ஹார்ட் ப்ராப்ளம்னால அவங்க இறக்குற சுச்சுவேஷன் வருது. அப்போ எனக்குள்ள இன்னும் நிறைய கேள்விகள்ங்கிறது வந்துச்சு. எதனால இப்படி நம்மள பிடிக்காம தான் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்களா? இறப்புக்கு அப்புறம் ஆன்மாங்கிறது எங்க போகுது? உடலை விட்டதும் அவங்களும் அப்படியே அழிஞ்சிருவாங்களா? அந்த மாதிரி நிறைய கேள்விகள் எனக்குள்ள வந்துச்சு. அப்பதான் இந்த பிரமிட் ஆன்மீக மன்றம் இயக்கம்க்குள்ள நான் கரெக்டா வர்றேன். அப்போ அந்த
ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கிற அந்த வீடியோவை பார்த்து தான் வந்து மெடிடேஷன்ன்றது எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த நேரத்துல எனக்குள்ள ஒரு பயங்கர டிப்ரெஷன்ங்கிறது இருந்துச்சு. நான் அந்த மெடிடேஷன் பண்றது மூலியமாவும், புக் படிக்கிறது மூலியமாவும், மத்தவங்களோட ஸ்பீச்ச கேட்கறது மூலியமாவும் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த டிப்ரெஷன்ல இருந்து என்னால வந்து வெளிய வர முடிஞ்சது. அப்போ வந்து நம்ம வந்து இயல்பா இயற்கையான சுவாசத்தை கவனிக்கும் போதே வந்து நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவான தாட்ஸ்லாம் போகும். நம்மளோட சோல் கூட வந்து நம்ம கனெக்ட் ஆவோம். நம்மளுக்குள்ள எந்த கேள்வி இருந்தாலும் வந்து அதுக்கான பதில் வந்து நம்மளுக்குள்ளேயே வந்து கிடைக்கும். அப்படின்ற அந்த விஷயத்த வந்து நான் பார்த்தேன். ஆரம்பத்துல வந்து நான் தியானத்துல உட்காரும்போது எனக்குள்ள நிறைய எண்ணங்கள் வந்துட்டே இருந்துச்சு. அதனால பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் உட்கார உட்கார கொஞ்சம் கொஞ்சமா அந்த எண்ணமற்ற நிலைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து வர ஆரம்பிச்சது. அதே மாதிரி அந்த நேரத்துல புக்கு படிக்கணும். கண்டிப்பா நம்ம புக்கு படிக்கணும். நிறைய என்லைட்டன் மாஸ்டர்ஸோட புக்கை படிக்கிறப்பதான் வந்து நம்மளுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வரும். உண்மை என்னன்றது வந்து அப்பதான் தெரிய வரும் அப்படின்றனால நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த புக் வந்து பவர் ஆஃப் நவ் அப்படின்ற அந்த புக்கை தான் எடுத்தேன். அப்போ இந்த நொடியில நம்ம வாழ்றப்ப வந்து நம்மளுக்கு எந்த ஒரு துக்கமுமே இருக்காது. கடந்த காலத்தை பத்தின கவலைகளும் இருக்காது. எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அந்த கஷ்டமும் வந்து நம்மளுக்கு இருக்காதுங்கிறப்ப வந்து நான் அதுல கொடுத்திருக்கிற அந்த விஷயத்தெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தேன். அப்போ வந்து நம்ம வாழ்க்கையில எவ்வளோ ஒரு சேலஞ்சஸ்ன்றது இருந்தாலும் இந்த நொடியில நம்ம இருக்கிறப்ப வந்து எப்பவுமே நம்ம ஹாப்பியா இருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஃபேக்டை வந்து என்னால உணர முடிஞ்சது. ரெண்டாவது வந்து அப்பந்தான் நான் ஒரு எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அப்போ வந்து எனக்குள்ள ஒரு கஷ்டம். மத்தவங்களா இருந்தா வந்து அவங்களுக்கு அம்மா எல்லாம் பார்த்து பண்ணியிருப்பாங்க. நம்மளால வந்து படிக்க முடியலையே, எக்ஸாம் வேறன்னு இருந்தது. ஒர்க்கும் பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு, ஆனா நான் தொடர்ந்து மெடிடேஷன் பண்ணேன், புக் ரீட் பண்ணேன். கொஞ்ச நேரம் இருந்தாலும் அந்த கொஞ்ச நேரத்துல தான் வந்து நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்ப அந்த எக்ஸாம் ஹாலுக்கு நான் போகும்போது ஃபர்ஸ்ட் டைம் என்னாச்சுன்னா, நான் எப்படியாச்சும் இதை நல்லா எழுதணும்ன்ற அந்த தாட் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, அந்த எக்ஸாமே வந்து கம்ப்யூட்டர் எரர்னால போஸ்ட்பான் ஆயிருச்சு. கூட கொஞ்சம் வந்து எனக்கு படிக்கிறதுக்கு வந்து டைம் கிடைச்சது. அப்போ திரும்பி போய் எக்ஸாம் எழுதுறப்ப வந்து அதுக்கு எந்த கட் ஆஃப் தேவையோ அந்த இதுல என்னால வந்து பாஸ் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரிதான் வந்து எனக்குள்ள அந்த இருந்த அந்த தூக்கம் சரியா வராதது. அது எல்லாமே வந்து சரியாகி என்னால வந்து நல்லா பீஸ்ஃபுல்லா தூங்க முடிஞ்சது. ரெண்டாவது எங்க அம்மா மேல எனக்கு வந்து ஒரு கோவம் இருந்துச்சு. நம்மள ஏன் வந்து நம்மள பிடிக்காம தான் இப்படி போயிட்டாங்களா? அப்படின்ற மாரி எனக்குள்ள இருந்த அந்த இது வந்து நான் மெடிடேஷன் பண்ண பண்ண என்னால அவங்களோட சோல் கூட என்னால கனெக்ட் ஆக முடிஞ்சது. அதுல வந்து ஒரு இதுல என்னன்னா, பாஸ்ட் லைஃப்ல நான் வந்து மதராவும், அவங்க என்னோட டாட்டராவும் இருந்த மாரியும், அவங்க வந்து என்னைய ஹக் பண்றாங்க. அப்போ அந்த லவ் எனர்ஜிய வந்து என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. அப்போ எனக்குள்ள இருந்த அந்த கோவம் எல்லாமே போயிருச்சு. அதே மாதிரி ஆன்மாவுக்கு வந்து எப்பவுமே இறப்புன்றதே வந்து கிடையாது. எப்பவுமே நம்மளோட சோல் கனெக்டிவிட்டி வந்து இருந்துட்டே இருக்கும். அப்படின்ற அந்த ட்ரூத்தையும் வந்து என்னால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி இந்த மெடிடேஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு வந்து எந்த ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூ வந்தாலும் எனக்குள்ள நிறைய பயம். ஒரு எதுவும் ஆயிருமோ நம்மளுக்குன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த மெடிடேஷன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஹெல்த் வைஸும் நல்லா இருக்கேன். எனக்குள்ள இருந்த அந்த பயம்ன்றதையும் வந்து என்னால ரொம்ப ஈஸியா வந்து ஓவர் கம் பண்ண முடிஞ்சது. ரெண்டாவது வந்து தாட் பவர்னா என்னன்ற அந்த விஷயத்தையும் என்னால உணர முடிஞ்சது. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து சைலண்டா அந்த எம்டினஸ்ல இருக்கமோ, அப்பதான் வந்து நம்மளோட அந்த சங்கல்ப சக்தி நம்ம என்ன நினைச்சாலும் நடக்குங்கிற அந்த விஷயம் வந்து வலுப்பெறுங்கிறதையும் வந்து நான் இந்த பிஎஸ்எஸ்எம் மூலமா தான் நான் கத்துக்கிட்டேன். அதே மாதிரி மெடிடேஷன் பண்ண பண்ண முன்னாடிலாம் வந்து எந்த ஒரு விஷயம்னாலும் ஏன் ஒரு பிரச்சனை வருதுன்னா உடனே ஆஸ்ட்ராலஜிக்கு போவோம். அங்க போய் அவங்க என்ன சொல்றாங்க, இந்த இது பண்ணாதான் இது சரியாகும், இல்லைன்னா இந்த பிரச்சனை சரியே ஆகாது, இப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் கேட்கறப்ப வந்து எனக்குள்ள நிறைய பயங்கள்ங்கிறது வந்து இருந்துச்சு. இதே வந்து மெடிடேஷன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எந்த ஒரு விஷயம்னாலும் அந்த பிரச்சனைக்கான தீர்வையும் சரி, அந்த பிரச்சனை ஏன் வருது அப்படிங்கிற அந்த காரணத்தையும் சரி வந்து மெடிடேஷன்ல வந்து நம்ம சோலே நம்மளுக்கு வந்து காட்டி கொடுத்துரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா வந்து நான் ஒரு இடத்துல பப்ளிக்கா ஸ்பீச் கொடுக்கறதுக்காக நான் போனேன். அப்போ போனப்ப வந்து எனக்குள்ள அந்த ஆடியன்ஸை பார்த்ததும் உள்ள அவ்வளோ ஒரு பயம். ஆனா நான் மெடிடேஷன் பண்ணிட்டு தான் போனேன். அப்போ ஏன் எனக்கு இப்படி பண்ணிட்டு தானே நான் போனேன் அப்படின்னு நான் அங்க போய் பாக்குறப்ப
திரும்பி வந்து மெடிடேஷன்ல உட்கார்ந்து நான் பாக்குறப்ப வந்து நான் பாஸ்ட் லைஃப்ல எப்பவுமோ ஏதோ ஒரு உயிருக்கு நான் துன்பத்தை கொடுத்திருக்கேன். அப்ப அது அந்த நேரத்துல எவ்வளவு பயத்தோட அது சஃபர் ஆகுதுங்கிறத வந்து என்னால பார்க்க முடிஞ்சது. நானே அந்த இடத்துல இருந்த இருந்த மாதிரி நான் அதான் இருந்தா எவ்வளவு பயத்தை வந்து நான் உணர்ந்திருப்பேனோ அதை தான் நான் அன்னைக்கு உணர்ந்தேன் அப்படிங்கிற அந்த பதிலும் வந்து எனக்குள்ளேயே கிடைச்சது. ரெண்டாவது என் லைஃப்ல யாராச்சும் ஒருத்தங்க என்ன ஹர்ட் பண்றாங்கன்னா அதுக்கான ரூட் காசும் வந்து நான் பாஸ்ட்ல அவங்களுக்கு ஹர்ட்டை கொடுத்துருக்கேன். அதை திரும்பி வந்து அவங்க இப்ப எனக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த புரிதலையும் வந்து என்னால வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சது. இதே வந்து நம்ம மெடிடேஷன் பண்ணலன்னா என்ன நினைப்போம்? சும்மா சும்மா என்ன வந்து ஹர்ட் பண்றாங்க, அப்படிலாம் நான் விட முடியாதுன்னு நம்ம மறுபடி போய் பழி வாங்கணும் அப்படிங்கிற அந்த கார்மிக் லூப்குள்ள மறுபடி நம்ம போயிட்டே இருப்போம். அதே நம்ம மெடிடேஷன் பண்றப்ப ஏன் இது வருது? நான் தான் பாஸ்ட்ல யாருக்கும் இதை பண்ணியிருக்கேன். அதனால திரும்பி எனக்கு இது வருது. இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப வந்து நம்ம இன்ட்யூஷனே நம்மளுக்கு கைட் பண்ணும். எந்தெந்த விஷயத்துல நீ எந்தெந்த ரூட்ல போனா உனக்கு இந்த பிரச்சனை வந்து சரியாகும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இன்ட்யூஷனே வந்து நம்மளுக்கு கைட் பண்ணும். இங்கிலீஷ்ல கூட ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, ரோட் மேப்ன்ட்டு. ஒரு ஆள் வந்து ஒரு இடத்துல நிக்கிறாங்கன்னா கடைசியா அவங்க போக வேண்டிய இலக்கு வந்து சும்மா ஒரு கடை அப்படின்னா அவங்க வந்து ரைட்டா டேர்ன் பண்ணுங்க, லெஃப்டா டேர்ன் பண்ணுங்க, ஸ்ட்ரெயிட்டா நடங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கடைசியா வந்து அவங்க அந்த எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கே போகிற மாதிரி வந்து வச்சிருப்பாங்க ரோட் மேப்ன்ட்டு. அதே மாதிரிதான் வந்து நம்ம இப்ப எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையில இருந்தாலும் சரி, நம்ம வந்து எப்ப மெடிடேஷன் பண்றோமோ நம்மளோட ஆன்மாவோட குரலை வந்து எப்போ நம்ம அந்த அமைதியா எண்ணமற்ற நிலையில கேட்கிறோமோ அது சொல்ற அந்த விஷயத்த வந்து நம்ம ஃபாலோ பண்றப்ப வந்து நம்மளால நம்ம எந்த டெஸ்டினேஷனுக்கு போகணுன்றதுக்கான கரெக்டான ரூட்டை வந்து அதுவே வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட புரிதல். இதுக்கு வந்து எக்ஸாம்பிளா நான் ஒரு 2 இன்சிடென்ட்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா வந்து ஒரு வாட்டி வந்து எங்க ஃபேமிலியில வந்து ஒரு மேரேஜ் வச்சிருந்தாங்க. அப்போ என்கேஜ்மெண்ட் மேரேஜ் ரெண்டும் அடுத்தடுத்து வச்சிருந்தாங்க. அப்போ வந்து ஒரு எக்ஸாம் இருக்கனால வந்து நான் மேரேஜே அட்டன் பண்ணிக்கலாம், என்கேஜ்மெண்ட்லாம் நான் போகல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிருந்தேன். ஆனா அன்னைக்கு எனக்குள்ள ஸ்ட்ராங்கா ஒரு இன்டென்ஷன் வந்துச்சு, நீ இப்பவுமே போய் தான் ஆகணும் என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்படின்ட்டு நான் போகும்போது அடுத்து என்னன்னு பார்த்தா இன்னொரு டெத் வந்தனால என்னால மேரேஜ் அட்டன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். அப்ப அதுக்கு போகலைனாலும் வந்து அது ஒன்று ஒரு பேடான இதாக தான் எனக்கு முடிஞ்சிருக்கும் அப்படின்றத வந்து என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுது. இன்னொரு விஷயம் என்னன்னா என் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணுக்கும் வந்து மேரேஜ். அப்போ வந்து என்னால போக முடியல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அடுத்து அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து எனக்கு ஒரு நாள் வந்து அவளுக்காக ஒரு எடிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இன்ட்யூஷன் வந்துச்சு. என்ன சம்பந்தமே இல்லாம வருதுன்னாலும் நான் ஆனா எப்பவுமே வந்து நம்ம இன்ட்யூஷன் வந்து அதை லாஜிக்கலா நம்ம யோசிக்க கூடாது, எதுக்காக இப்படி வருது அப்படின்னு நம்ம அனலைஸும் பண்ணக்கூடாது. அது சொல்லியிருந்தா ஏதோ ஒரு ரீசன் வந்து கண்டிப்பா இருக்கும். அது அந்த செகண்ட் நம்மளுக்கு புரியலைனாலும் ஃபைனலா எல்லாமே ஒர்க் அவுட் ஆகி கரெக்டா வந்து முடியும். அந்த மாதிரி வந்து என்னன்னு நான் பண்ணி முடிச்சுட்டு பாக்குறப்பதான் வந்து இன்னொரு எக்ஸாம் சென்டர்ல அவளையே மீட் பண்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து எனக்கு வந்துச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து நம்ம இன்ட்யூஷன் சொல்றத வந்து நம்ம கண்டிப்பா கேட்கணும். அதை பண்ணி முடிக்கிறப்ப வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நம்மளால அதுல இருந்து ஈஸியா வெளிவர முடியும். அதே மாதிரி இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங்லயும் வந்து எனக்கு பயம்ன்றது இருந்துச்சு. அப்போ வந்து எனக்குள்ள ஒரு ஆசையும் இருந்துச்சு. நிறைய பேருக்கு போய் நான் மெடிடேஷன் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற இது இருந்தாலும் எனக்குள்ள அந்த பயம்ன்றதும் இருந்துச்சு. அதே இது தொடர்ந்து நான் மெடிடேஷன் பண்ண அந்த இன்ட்யூஷன் என்ன பண்ணுச்சுன்னா கரெக்டா எங்க அம்மாவோட பர்த்டே வந்துச்சு. அப்போ வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்கா நீ இன்னைக்கே போய் வந்து மெடிடேஷன் சொல்லி கொடுக்கணும் அப்படின்ட்டு ஸ்ட்ராங்கா ஒரு புல்ல வந்து குடுத்துச்சு. அப்போ நான் எல்லா ட்ரை பண்ணி நான் போய் அவங்ககிட்ட கேட்டு நான் இன்னைக்கு நடத்தலாமாங்கிறப்ப அதுக்கேத்தாப்புல அவங்களும் வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து நீங்க கண்டிப்பா வந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த எப்படி பேசணும் எல்லா விஷயத்தையும் வந்து என்னோட சோல் வந்து எனக்கு கைட் பண்ணுச்சு. அதெல்லாம் பண்றப்ப வந்து ரொம்ப ஈஸியா அந்த டாஸ்க்ன்றது முடிஞ்சிருது. நம்ம மைண்ட் ஸ்பேஸ்ல இருந்து ஒரு விஷயத்த எப்படி பண்ணணும்னு நம்ம வந்து யோசிக்கிறப்ப வந்து அது ரொம்ப ஒரு டஃப்பான டாஸ்கா இருக்கும். அதே வந்து நம்ம எப்போ நம்ம சோல் என்ன சொல்லுது அப்படிங்கிறத வந்து நம்ம கேட்டு அந்த உள்ளுணர்வு மூலமா நம்ம செயல்படுறப்ப வந்து எந்த விஷயத்தையுமே வந்து நம்மளால ஈஸியா வந்து செயல்படுத்தி முடிக்க முடியும் அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து நான் இந்த தியானத்தின் மூலமா தான் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மெடிடேஷன் பண்றதோட சேர்த்து புக்கு நிறைய நம்ம வாசிக்கணும்.
ஒவ்வொரு ஆசானும் அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸை வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க இந்த என்லைட்மெண்ட் பாத்துல. அதே மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையும் வந்து அவங்க எப்படி அணுகியிருக்காங்க. ஒவ்வொருத்தர்ட்டையும் வந்து ஒவ்வொரு விஷயத்த வந்து நம்ம கத்துக்கலாம். ஓஷோ வந்து லைஃப்பை எப்படி இந்த நொடியை எப்படி வந்து சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு எழுதியிருப்பாரு. லோக்சங்கரம்பா பார்த்தா ஹையர் வேர்ல்ட்ஸை பத்தி எழுதியிருப்பாரு, ஆஸ்ட்ரல் டிராவல் பத்தி எழுதியிருப்பாரு. இதெல்லாம் வந்து இந்த வாழ்க்கையில நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ இல்லையோ, ஆனா வந்து ஒவ்வொரு புக்கையும் வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டா வந்து கண்டிப்பா இருக்குன்றத வந்து நான் உணர்ந்தேன். நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாத பல்வேறு உலகங்களை பத்தின விஷயம், இந்த வாழ்க்கையில இந்த நொடியில வந்து நம்ம எப்படி வாழலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்த நம்ம வந்து புத்தகத்தின் மூலமா வந்து கத்துக்கலாம். நிறைய சொசைட்டிஸ் இருக்காங்க. ஆனா ஒவ்வொரு சொசைட்டிஸும் வந்து மெயினா பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம எழுதின புக்ஸை தான் வந்து நம்ம படிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இது வந்து இருக்கும் எல்லா சொசைட்டிஸ்லயும். ஆனா பத்ரிஜி வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் எல்லாரோட புக்ஸையும் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதை வந்து ஓப்பன் மைண்டட வந்து அவர் கொண்டு வந்தாரு. அதே மாதிரி வந்து ஒரு புக்கை நம்ம படிக்கிறப்பையும் வந்து அதுல எது சரி எது தப்புன்னு பிரிச்சு பாக்குற அந்த தன்மையும் வந்து நம்மளுக்குள்ள இருக்கணும்ன்ற விஷயத்தையும் வந்து அவர் தான் ஸ்ட்ரெஸ் பண்ணாரு. எந்த விஷயத்தையுமே வந்து நம்ம காமன் சென்ஸை யூஸ் பண்ணி வந்து நம்மளுக்கு பிரிச்சு பார்க்க தெரியணும், உண்மை என்ன பொய் என்னன்னு பிரிச்சு பார்க்க தெரியணும் அப்படின்ட்டு. உதாரணமா வந்து லோக்சங்கரம்பாவோட புக்கை படிக்கிறப்ப வந்து எல்லா விஷயமே அதுல இருந்துச்சு. தேர்ட் ஐ பத்தி இருந்துச்சு, ஆஸ்ட்ரல் டிராவல் பத்தி இருந்துச்சு. ஆனா அதே சமயம் வந்து ஒரு நான்வெஜ் பத்தியும் இருந்தனால அதை வந்து நம்ம எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எது உண்மையோ அதை மட்டும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரிதான் வந்து நம்ம ஒரு புக்கை படிக்கிறப்ப நம்ம அது நம்மளுக்குள்ளேயே நம்ம போய் எது உண்மை எது பொய்ன்னு பிரிச்சு பார்க்கறதுக்கு வந்து நம்மளுக்கு தெரியணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் வந்து நான் அந்த பிரமிடு ஆன்மீகம் என்ற இயக்கத்துலதான் வந்து நான் கத்துக்கிட்டேன். அதே மாதிரி மத்தவங்களோட அனுபவத்தை வந்து நம்ம கேட்கணும். நம்ம லைஃப்ல வந்து ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம். ஆனா ஒவ்வொருத்தர் லைஃப்லயும் வந்து ஒவ்வொரு சுச்சுவேஷனை வந்து அவங்க எப்படி டீல் பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து அவங்க ஒரு ப்ராப்ளம் ஹெல்த் இஷ்யூவா இருக்கட்டும், இல்லைன்னா ஃபேமிலியில இருக்க பிரச்சனையா இருக்கட்டும், ஒவ்வொரு பிரச்சனையில இருந்தும் அவங்க எப்படி வெளிவந்திருக்காங்க, இந்த மெடிடேஷனை வந்து எப்படி வந்து அவங்க ஒரு டூலா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து நம்ம ஒவ்வொருத்தர்ட்ட இருந்தும் அந்த அனுபவத்தை கேட்கிறப்ப வந்து நம்மளால நம்மளுக்கு இருக்கிற அனுபவம் ஒரு பர்சன்னா மத்தவங்ககிட்ட வந்து 100% வந்து அந்த 99% வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது இருக்கும். அப்போ வந்து நம்ம ஒரு பேர்த்லயும் வந்து ரொம்ப அதிகமான எக்ஸ்பீரியன்ஸஸையும் லேர்னிங்ஸையும் நம்மளால ஈஸியா கத்துக்க முடியும் மத்தவங்ககிட்ட இருந்து அந்த ஞானத்தை வந்து நம்ம பெறுறப்ப. அதே மாதிரி வந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோமோ அதை வந்து எல்லாருக்குமே வந்து நம்ம ஷேர் பண்ணணும். அப்புறம் அப்படி நம்ம ஷேர் பண்றப்பதான் நம்மளோட கான்சியஸ்னஸும் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். இன்னொரு விஷயம், நம்ம ஷேர் பண்றப்பதான் வந்து நம்ம எந்த லெவல்ல இருக்கோம் அப்படிங்கிற அந்த கிளாரிட்டியும் வந்து நம்மளுக்கு ஏற்படும். அதனால நம்ம எந்த ஒரு விஷயம் கத்துக்கிட்டாலும் நம்ம வந்து தியானத்தை வந்து நிறைய பேருக்கு கொண்டு போய் சொல்லி கொடுக்கணும். இருக்கிறதுலயே ஹையஸ்டான சர்வீஸ்ன்றது வந்து சோல் இது பண்றதுதான். நம்ம மணி கொடுத்தாலும் வந்து ஒரு நேரத்துல அது தீர்ந்து போயிரும். சாப்பாடு கொடுத்தாலும் சரி, எஜுகேஷன் கொடுத்தாலும் சரி, எல்லாமே ஒரு சர்டைன் லெவலுக்கு தான் வந்து ஹெல்ப் பண்ணும். அதே வந்து நம்ம அவங்க சோலுக்குள்ள நீ போய் வந்து உன்னோட ப்ராப்ளம் என்னன்னு நீ தெரிஞ்சுக்கோ, நீ என்ன கர்மா பண்ணியிருக்க, அதுல இருந்து எப்படி உன்னால வெளிவர முடியும் அப்படிங்கிற அந்த சயின்ஸை வந்து நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் அதை அவங்களாவே வந்து இண்டிபெண்டா டீல் பண்றதுக்கான அந்த விஷயத்த வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம். அதனால வந்து எல்லாருக்குமே வந்து மெடிடேஷன் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். வெஜிடேரியனிசம் பத்தி நம்ம கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து சொல்லணும். ஏன்னா வந்து நம்ம நான்வெஜ் வந்து சாப்பிட்றப்ப வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றோம். ஒரு செகண்ட் அந்த ஹாப்பினஸை வந்து கொடுத்தாலும் அந்த உயிர் வந்து போகிறப்ப என்ன ஒரு எமோஷன்ஸை வந்து அதுக்குள்ள கேரி பண்ணுதோ அது எல்லாமே வந்து நம்மளோட சூஷ்ம சரீரங்கள்ல வந்து அது கண்டிப்பா வந்து ஸ்டோர் ஆகும் கர்மாவா. அதுவே வந்து நம்மள வந்து கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். அதே எமோஷன்ஸை தான் வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். நம்மளோட தாட்டும் வந்து டிசாஸ்டர்ஸ் அளவுல தான் இருக்கும். அதே மாதிரி வந்து அது வந்து அதோட பரிணாம வளர்ச்சியில அது வளர்ச்சி அடையறதுக்காக அது வந்திருக்கு. அதோட குரோத்தை வந்து நம்ம என்னைக்குமே வந்து தடையா இருக்கக்கூடாது. நம்ம வந்து கடவுளோட நிலையை அடையணும்னா மெயினா வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் வந்து வெஜிடேரியனிசம் அப்படிங்கிறது தான். வள்ளலாரா இருக்கட்டும், திருமூலரா இருக்கட்டும், இன்னும் நிறைய கிரேட் மாஸ்டர்ஸ் கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் பண்ற விஷயம் வந்து
இந்த வெஜிடேரியனிசம் அப்படிங்கிறது தான். நம்ம வந்து மெடிடேஷன் பண்றோமோ இல்லையோ, கண்டிப்பா வந்து நம்ம ஒரு வெஜிடேரியனா இருக்கணுங்கிறதையும் வந்து நம்ம நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் வந்து இந்த சொசைட்டில தான் வந்து என்னால கத்துக்க முடிஞ்சது. யாரா இருந்தாலும் சரி, நீங்க வந்து ஒரு 40 டேஸ் வந்து அந்த வெஜிடேரியன் டயட்டையும் மெடிடேஷனையும் நீங்க பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கே அந்த மைண்ட் லெவல்ல, உங்களோட தாட்ஸ் லெவல்ல, எமோஷனல் லெவல்ல உங்களுக்குள்ள அந்த பீஸுங்கிறத வந்து கண்டிப்பா உணர முடியும் அப்படின்றது தான் வந்து இந்த இதுலயும் நான் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் வந்து எனக்கு இந்த மெடிடேஷன் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. எனக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணணும்னு ஆசை. நான் நிறைய ஒர்க் அவுட் வந்து பண்ணியிருக்கேன் முதல்ல. அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஈஸியா வரல. அதே வந்து நான் மெடிடேஷன் பண்ண ஒரு நாள் வந்து ஒரு குரூப்ல வந்து ஒரு டார்காம் சாரட்டேரியனோட மெசேஜ வந்து போட்டிருந்தாங்க. அப்போ வந்து எனக்குள்ள இருந்தே வழக்கமா வந்து இந்த சோல் வந்து ஒரு ப்ரெஷர் குடுக்குற மாரி இந்த விஷயத்த நீ டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படிங்கிற இது வந்துச்சு. அப்போ வழக்கமா நான் பண்றத விட ரொம்ப ஈஸியா என்னால அன்னைக்கு வந்து டிரான்ஸ்லேஷன்ங்கிறத வந்து பண்ண முடிஞ்சது. அப்போ வந்து எப்பவுமே வந்து நம்ம சோல் எந்த விஷயத்த வந்து பண்ணணும்னு நம்மளுக்குள்ள ஒரு இத குடுத்தாலும் நம்ம கண்டிப்பா அத ஃபாலோ பண்ணணும். நார்மலா நம்ம பண்றத விட எப்போ அந்த சோலோட பவர் நம்மளுக்குள்ள வந்து அந்த விஷயத்த வந்து பண்ணணும்னு தூண்டுதோ, அப்ப வந்து ரொம்ப பெஸ்ட்டா எந்த ஒரு செயலையும் நம்மளால பண்ணி முடிக்க முடியும். அதுக்கு நம்ம மெயினா பண்ண வேண்டியது வந்து மெடிடேஷன், புக் ரீடிங், அப்புறம் எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கிறப்ப வந்து நம்மளோட சோல் லெவல்ல வந்து நம்ம கூட்டிக்கிறோம். அப்ப வந்து எந்த விஷயம் பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த கிளாரிட்டியையும் வந்து நம்ம சோலே வந்து நம்மளுக்கு கைட் பண்ணும். இப்ப வந்து நான் தேவையில்லாம ஏதாவது ஒரு இடத்துல பேசுறதுக்கு அளவையும் தாண்டி நான் பேசுறேன்னா, அதுக்கும் வந்து என் சோல் வந்து என்ட்ட சொல்லும். இன்னைக்கு நீ ஏன் வந்து இப்படி பேசுன அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த வாட்டி வந்து அத வந்து கரெக்ட் பண்றதுக்கான அந்த விஷயத்தையும் வந்து அதுவே கைட் பண்ணும். நம்மளுக்குள்ளேயே வந்து குரு இருக்காருன்னு பத்ரிஜி சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் வந்து நம்ம மெடிடேஷன், புக் ரீடிங், சத்சங் எல்லாமே பண்ண நம்மளோட சோல் கூட எப்பவுமே நம்ம கனெக்டடா இருப்போம். அப்போ எது பண்ணா வந்து குட் கர்மா கிரியேட் ஆகும், என்ன விஷயம் வந்து இது பண்ணாம இருந்தா நம்ம பேட் கர்மால அவாய்ட் பண்ணலாம், பேட் கர்மா பண்ணாம நம்ம வந்து நம்மள பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம சோல் கூட வந்து கனெக்டா இருக்கப்ப. இதுதான் மாஸ்டர்ஸ் என்னோட அனுபவம். பிஎஸ்எஸ்எம் வந்து மற்ற சொசைட்டிஸை விட வந்து இன்னும் ஈஸியா இந்த மெடிடேஷனை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் ரீச் ஆகுற மாதிரி. நம்ம வந்து மெடிடேஷன் சொல்றதுக்கு வந்து எப்பவுமே மணிங்கிறது வாங்கக்கூடாது, எல்லாருக்குமே அது வந்து போய் சேரணும் அப்படிங்கிற அந்த விஷயத்துல வந்து ரொம்ப அற்புதமா செயல்பட்டுருக்காங்க. அதே மாதிரி எல்லா மாஸ்டர்ஸோட புக்கையும் வந்து நம்ம படிக்கணும், எல்லார்கிட்ட இருந்தும் நம்ம அனுபவத்தை வந்து கேட்கணும். அதே வந்து ஒருத்தர் ஒரே ஒரு நாள் மெடிடேஷன் பண்ணா கூட அவங்க மாஸ்டர்ஸ் தான் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் வந்து பிஎஸ்எஸ்எம்ல இருந்து நான் கத்துக்கிட்டேன். ஆஹ் அதே மாதிரி வந்து நம்ம பிரமிட் பவரை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், பிரமிட்ங்கிறது வந்து சாக்ரட் ஜாமெட்ரி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து நார்மலா மெடிடேஷன் பண்றதை விட பிரமிட வச்சு மெடிடேஷன் பண்றப்ப வந்து ஈஸியா அந்த தாட்ல ஸ்டேட்டுக்கு வந்து நம்மளால போக முடியும். அதே மாதிரி வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து பிரமிட்குள்ள வச்சு நம்ம குக் பண்ணோம்னா வந்து அந்த எனர்ஜி லெவல்ங்கிறது ஹையா இருக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும், அதே மாதிரி நம்ம மெடிடேஷன் பண்ணிட்டு குக் பண்றப்ப வந்து அந்த ஃபுட்டோட டேஸ்ட் மட்டும் இல்ல, அதுல உள்ள எனர்ஜியும் வந்து ரொம்ப ஹையா இருக்கும் அப்படிங்கிறது. இதுக்கு வந்து நான் எக்ஸாம்பிளா வந்து ஒரு நாள் ஒரு ஃபெஸ்டிவல்ல போய் சாப்பிட்டேன் நான். அப்போ வந்து திரும்பி வீட்டுக்கு வந்து நான் மெடிடேஷன் பண்றப்பதான் வந்து எனக்குள்ள ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஒரு பல நாள் ஹாஸ்டல்ல சாப்பிட்ட ஒருத்தங்க வீட்ல சாப்பிட்டா எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். அதே மாதிரிதான் வந்து நம்ம மெடிடேஷன் பண்ணி அந்த எனர்ஜில நம்ம ஃபுட்டை வந்து சமைக்கிறப்ப அந்த டேஸ்ட் மட்டும் இல்ல, அந்த எனர்ஜியை நீங்க ஒரு வாட்டி வந்து நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ்ங்கிறது வந்து என்னன்னு கண்டிப்பா தெரியும். இந்த விஷயத்தையும் வந்து நான் மெடிடேஷன் பண்றது மூலமா, அந்த பிரமிட் சொசைட்டிஸ் மூவ்மெண்ட் மூலமா தான் வந்து நான் கத்துக்கிட்டேன். அதே மாதிரி நேச்சர்ல வந்து நம்ம அதிகமா மெடிடேஷன் பண்ணா எனர்ஜி ட்ரிபிள் மடங்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது. பௌர்ணமி நேரத்துல வந்து நம்மளோட மைண்டை வந்து அந்த மூணுங்கிறத அஃபெக்ட் பண்ணும். அதனால நம்ம வந்து எப்போ மைண்டை காமா வச்சுக்கிறோமோ அதே அந்த எம்டினஸ்ங்கிறது கூட வந்து ஈஸியா தாட்லெஸ் ஸ்டேட்டை வந்து ஈஸியா அந்த பௌர்ணமி நேரத்துல வந்து அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு இந்த பிஎஸ்எஸ்எம் தான் வந்து நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. இதுதான் மாஸ்டர்ஸ் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த வாய்ப்பை கொடுத்த
குளோபல் புத்தா ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன்ஸ் வந்து நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.